நமக்கு நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நல் சிந்தனை நற்பலன்களையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யும்? நல்ல சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். கெட்ட சிந்தனை என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நல் சிந்தனையுடையவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நல் சிந்தனை. கடந்த நாட்களில் நான் ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போய்கொண்டு இருக்கும்போது யோசித்தேன், சிந்தித்தேன். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நல்ல சிந்தனை இருக்கணும்பா, நல்ல யோசனை இருக்கணும்பா. அப்பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? வரும். அவர்கள் ஒரு நாளும் கடன் பட்டு போவது இல்லை. அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் அவருடைய படிப்பு முக்கியம் இல்லை, அவருடைய பதவிகள் முக்கியம் அல்ல. அவர்களுக்கு நல்ல சிந்தனை இருந்தாலே ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன செய்வார்? வைப்பா. உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு நல்ல சிந்தனை என்ன செய்யணும்? நல்லதை சிந்திக்க வேண்டும், கெட்டதை விட்டுணும். இப்போ நிறைய பேருக்குள்ள என்னன்னா, கெட்டதை சிந்திப்பாங்க, நல்லதை விட்டுருவாங்க. நல்லதை என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நல் சிந்தனை. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியல. அதுக்காக உங்களுக்கு கெட்ட சிந்தனை இருக்குன்னு நான் சொல்லல. உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு தான் தெரியும். தூக்கத்துல கூட மற்றவர்களுக்கு தீங்கு என்ன செய்யக்கூடாதா? நினைக்க கூடாதா? நல் சிந்தனை உடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அதற்கு அஸ்திபாரமாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். இயேசுவினுடைய சிந்தனையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிந்தனை நமக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும். வாசியுங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களோ கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்யுங்கள். நமக்கு நல்ல சிந்தனை ஆயுதமாக இருக்கும்போது சாத்தானோ மந்திரங்களோ தந்திரங்களோ குறி சொல்லுதலோ ஏவலோ ஒன்று நம்ம பக்கத்தில் வர முடியாது. காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. என்ன ஆயுதம்? சொல்ல மாட்டேங்கீங்களே. என்ன ஆயுதம்? நல்ல சிந்தனை ஆகிய ஆயுதம் இருக்கும்போது அவைகள் ஒன்று நம்ம என்ன செய்யாது? தாக்காது. தாக்குனது போல இருக்கும். தாக்குனது போல என்ன செய்யும்? இருக்கும். பலவீனம் வந்தது போல இருக்கும். சுகவீனங்கள் வந்தது போல இருக்கும். ஆசீர்வாதம் இல்லையே, தொழில் ஓடவில்லையே என்கிறதான எண்ணங்கள் வந்தது போல இருக்கும். ஆனா நல் சிந்தனை உங்களுக்கு ஆயுதமாக இருக்கும்போது அவைகள் எல்லாம் நொடி பொழுதுல மாறி அந்தந்த மாதத்திற்கு எவைகள் தேவையோ அவைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவைகளை கொடுத்து கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இயேசுவின் இடத்துல அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும். இயேசுவின் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, அவன் கெட்ட சிந்தனையுடைய மனுஷன்ப்பா, அவன் கூட சேரவே கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் என்ன சிந்தனை உடையவன்? அவன்கிட்ட போயாச்சினாலே நல்ல காரியமே அவன்கிட்ட இருந்து வெளிப்படாது. நாம் யாரும் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நம்மளை குறித்து பிறர் சொல்ல வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும், அவர்கள் நல்லவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்லவர்கள். அப்போ ஆயுதமாக தரித்துக் கொள்வதற்கு இயேசுவின் இடத்துல முழு சிந்தையோடு அவரிடத்துல அன்பு கூறும் போது, வாசியுங்கள். லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே ஒருவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நியாய பிரமாணத்தில் எல்லாம் எதையா நல்ல பிரமாணம்?
வேதாகமத்தில் எது நல்லதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லாமே எப்படிப்பட்டதுதான், எல்லாமே எப்படிதான் இருக்கு, நல்லது. ஆனா அங்க ஒருவன் வந்து இயேசுவை பரிசோதித்து பார்க்கிற, எதையா நல்லது? அவர் உச்சில அடிச்ச மாதிரி அடிச்சிட்டார். உச்சில தட்டின மாதிரி ஒரு தட்டு தட்டினாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு சிந்தையோடு என்ன செய்வாயாக, அன்பு கூர்வாயாக என்று சொல்லி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்வாயாக. அப்ப இவைகளெல்லாம் நான் கடைபிடித்திருக்கிறேனே, இவைகளை கடைபிடித்திருந்தால் ஏழைகளுக்கு நீ என்ன செய்திருக்க வேண்டும்? இறங்கி இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு நீ இறங்காததுனால ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உனக்குரியவைகளை விற்று தரித்திரருக்கு என்ன செய்ய கொடு. ஏன்னா இதுவரைக்கும் நீ எல்லாத்தையும் கடைபிடித்திருக்கிற, இதுவரைக்கும் நீ எல்லாவற்றையும் செய்திருக்கிறாய், இதுவரைக்கும் எதெல்லாம் பிறருக்கு எதெல்லாம் பிரமாணத்தின்படிகாரம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிற. ஆனா அவன் பக்கத்தில் இருக்கிற ஏழை சகோதரனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன கையால காக்கா வரட்ட மனசுல, அதை நீங்களே பார்த்துக்கிறேன். ஏன்னா கையில ஒட்டி இருக்கிற பருக்க என்ன செஞ்சிருமா, கீழே போயிருமா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள்? கர்த்தருக்கு. அண்டா சராசரத்தையும் படைத்த தேவனுக்கு நாம் கடன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அவங்க கொடுக்கிறாங்க. யாருக்கு? ஏழைகளுக்கு இறங்குகிறதினால் அவர்கள் கொடுத்ததை அவர் என்ன செய்வாரா? திரும்ப என்ன செய்வாரு? கொடுப்பார். திரும்ப கர்த்தர் கொடுப்பார். அப்ப நமக்கு தேவனிடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு ஏக சிந்தை, முழு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். வாசியுங்கள் லூக்கா 10:27. அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், என்ன எல்லாத்தையும் மூணதான் முதல்ல சொல்லிட்டாரு. முழு இருதயத்தை சொல்லிட்டாரு, முழு ஆத்மாவை சொல்லிட்டாரு, முழு பலத்தை சொல்லிட்டாரு. எல்லா இடங்களையும் இந்த 3 தான் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முழு சிந்தையோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. பாருங்க, அநேகருக்கு அவங்க எங்கதான் இருப்பாங்க, சிந்தை வேற எங்கேயாவது போய், சிந்தனைகள் வேற எங்கேயாவது என்ன செஞ்சிடும், போயிடும். நான் உங்களுக்கு சொல்றேன், முழு சிந்தை இருக்கும்போது தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த முழு சிந்தையோடு அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது அவர் நமக்கு வேண்டியதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது. அவர்தான் செய்யணும். கடந்த ஒரு வாரமாக எனக்குள்ள இந்த ஒரு பாட்டு டெய்லி ஒரு 3 திருப்பு 4 திருப்பு பாடினேன். அதனால தான் நேற்றைக்கு என்கேஜ்மெண்ட் சர்வீஸ்ல இந்த பாட்டை பாடினேன். எனக்கு குறித்ததை கர்த்தர் என்ன செய்வார்? அவரவர்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் முழு சிந்தையோடு இயேசுவிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசுவிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறோமா? இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோமா? அவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரத்தை நாம் செலவழிக்கிறவர்களா இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு டெபாசிட். அதுதான் உங்களுக்கு என்னது? அந்த டெபாசிட்டுக்கு என்னது உண்டு? இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு 1000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது, சேமிக்கும் போது அதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்று நமக்கு தெரியாது. விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் முழு சிந்தையோடு இயேசுவிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இயேசுவின் இடத்துல முழு சிந்தையோடு எவர்கள் அன்பு கூறுகிறார்களோ, வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
இயேசுவின் இடத்துல முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்தவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை, அவர்களை பல கோணங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாதவங்களா தான் வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒன்றும் இல்லாதவனா வந்தா, நான் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு என்ன செய்தான்? ஒன்றும் இல்லாம தான் வந்தான். ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உன் ஜனத்தையும் உன் ஜென்ம தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், போ போன்னு சொன்னவ எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பாட்டில் நடந்து போறான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை உனக்கு கொடுத்த உடனே என்ன செய்ய போற? ஆசீர்வதிக்க போற. ஒண்ணுமே இல்லாம தான் வந்தான். ஒண்ணுமே இல்லாம வந்தவனுக்கு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று எலியேசர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எலியேசர் என்ன செய்கிறார்? என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார், அவருக்கு எல்லாம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை குறித்து நம்முடைய முதிர் வயதில் அப்படி சொல்லணும். ஒன்றும் இல்லாம தாங்க வந்தேன், ஆனா ஆண்டவர்ல முழு இருதயத்தோடு நான் அன்பு கூர்ந்தபடியினால், முழு சிந்தையோடு நான் அன்பு கூர்ந்தபடியினால் எனக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்காரு. நானும் ஒன்றும் இல்லாம தான் வந்தேன். நானும் ஒன்றும் இல்லாம ஒரு தகர பெட்டி, ஒரு தகர பெட்டியோட தான் வந்தேன். அதுல 2 ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். 2 ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு மறுநாள் போடணும், அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டா தான் போட முடியும். அப்படிதான் வந்தேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த நாங்க எதுக்கு பாஸ்டர் அல்லேலூயா சொல்லணும்? நீங்க சொல்லுது அல்லேலூயா உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தில் என்னால் சொல்ல முடியும்? அந்த தகர பெட்டி ஒரு ஆசீர்வாதமான பெட்டி, அது உங்களுக்கு தெரியாது. அந்த தகர பெட்டிய கடைசியா பிள்ளைகிராம் சாருக்கும் செல்வத்துக்கும் சொந்தமான ஒரு பிள்ளை சுப்புலட்சுமியா, அவ ஒண்ணு இல்லாம வந்தா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாம வந்த அந்த பிள்ளைக்கு அந்த பெட்டியை தூக்கி கொடுத்த. இன்னைக்கு திருப்பூர்ல பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி இருக்கிற. ஒண்ணு இல்லாம 2 சாட்சியை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். காரணம், அவர்கள் இயேசுவை நம்பி வந்தார்கள். இயேசுவை நம்பினதினால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். இயேசுவை நம்பினதினால் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியதான சூழ்நிலைமை அவர்களுக்கு வந்தது. அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடியதான உதவிகளை செய்ததுனால இன்னைக்கு அந்த உதவி மட்டுமல்ல, அவர்கள் பலருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். கடந்த நாட்கள் இவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்து என்று சொன்னதான காரியம். இந்த சபை சாதாரண சபை இல்லைங்க. ஒன்றும் இல்லாம வந்தவங்களை எல்லாம் உடையவர்களாய் மாற்றி கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்றால், உன் முழு சிந்தையோடு இயேசுவில் அன்பு கூறு. முழு சிந்தையோடு யாரில் அன்பு கூறு? தேவனிடத்தில் அன்பு கூறு. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எந்த அளவுக்கு இன்னைக்கு அநேகர் முழு சிந்தையோடு இயேசுவிடத்தில் அன்பு கூறல. ஒரு துன்பங்கள், துயரங்கள் வரும்போது, ஒரு சோதனைகள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரிடத்துல போய் நிற்கிறோம்? முழு சிந்தையோடு இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால் இயேசுவிடத்தில் தான் நாம் போய் நிற்க முடியும். வேற யாரிடத்திலையும் போய் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அவரிடத்துல போய் நிற்கணும். அவரிடத்துல போய் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்னப்பா செய்ய, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, வழி தெரியல, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான வழி எனக்கு தெரியல, பாதை எனக்கு தெரியல,
இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் என்னப்பா செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, மகனே கொஞ்சம் பொறுமையா இரு, நீ ஹீரோவா தான் இருக்கிற, எல்லா கண்களுக்கு முன்பு நான் உன்னை ஹீரோவா மாற்ற போறேன், அதற்கு என்னில் முழு சிந்தையோடு அன்பு கூறு. அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கிருபையாய் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னவென்றால், முழு இருதயத்தோடு. முதல்ல நீங்க முழு இருதயத்தோடு அன்பு கூற ஆரம்பிச்சாச்சுன்னா வேதவசனம் சொல்கிறது, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்ய? விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ, அப்ப வீட்டார் ரட்சிக்கப்படாம இருக்க காரணம் என்ன? நான் யாரையும் தப்பா சொல்லல. வீட்டார் ரட்சிக்கப்படாமல் இருக்க காரணம் என்ன? வேதவசனம் சொல்கிறது, நீ முழு இருதயத்தோட உன் தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. முழு விசுவாசத்தோடு தேவனாகிய கர்த்தரை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள் அந்த விசுவாசம் வரணும். விசுவாசம் என்ன செய்யணும்? வரணும். எத்தனையோ சாட்சிகளை கேட்கும். குடிச்சிட்டு வந்த அடி மிதி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை விசுவாசித்தபடியினால், அன்பு கூர்ந்தபடியினால் காரியங்கள் மாறி அவர்கள் ஒன்றாய் கர்த்தரை ஆராதித்திருக்கிறார்கள். காரியங்கள் மாறி அவர்கள் ஒன்றாய் கர்த்தரை என்ன செய்திருக்கிறார்கள்? ஆராதித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கணும். கடந்த நாட்கள்ல திங்கட்கிழமை, போன வாரம் திங்கட்கிழமை நாங்க நேசித்ததான ஒரு அக்கா இறந்து போச்சு. அந்த தெருவில் இருந்து ஒருத்தர் வந்து சாட்சி கொடுத்தார். எடுத்து போகும்போது, ஐயா இந்த தெரு இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னா இந்த அக்கா செய்த புண்ணியா அப்படின்னுச்சு. அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் அப்படி எடுப்பாங்களா அந்த தெருவில்? தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் டீச்சர். அந்த காலத்துல 84 வயசு ஆகுதுன்னா அவங்க அந்த காலத்துல எப்படிப்பட்டவங்க? மேக்ஸ் டீச்சர் எவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க. நம்முடைய சபைக்கு வந்த உடனே அந்த வேலையே வேண்டான்ட்டு நம்முடைய சபையில வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் என்ன செய்தாங்க? வந்து கேசட் ஊழியம் மட்டுமல்ல, அந்த சபைக்கு யார் போறாங்களோ போறவங்கள அபிஷேகம் பெரும் வரைக்கும் அவங்கள விட மாட்டாங்க. உட்கார வச்சு ஆவியில நிரம்ப வைக்கிறதான ஒரு அனுபவம் அவர்களுக்கு என்ன செய்தது? நம்ம சபையில யாருக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. யாரையாவது பிடிச்சி வச்சாச்சுன்னா அவங்க அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அந்த அக்கா செய்ததான காரியம் எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய வீட்டம்மாவுக்கும் நன்றாய் தெரியும். அங்கே வந்ததான நபர்களும் சாட்சி சொல்லும்போது அதைத்தான் சொன்னாங்க, அதைத்தான் சொன்னார்கள். பிடிச்சி உட்கார வச்சு ஆவியில நிரம்ப வச்சு, உனக்கு இது இன்னும் காணாது, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனை கூட்டியாச்சுனாலே போறதுக்குரியதான வழிகள் இல்லைன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, முழு சிந்தையோடு நாம் யாரில் அன்பு கூற வேண்டும்? காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவின் சிந்தையே, நல் சிந்தையே, ஆவியின் சிந்தை. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. முதலாவது நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும். மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரியவர்கள்.
ஆவிக்குரியவர்களாகிய நம்மிடத்துல மாம்ச சிந்தைகள் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. ஒரு 6 சிந்தை காணப்படக்கூடாது. அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை சொல்லிட்டேன். நாம் ஆவியின் சிந்தை உடையவர்கள். நாம் என்ன சிந்தை உடையவர்கள்? ஆவியின் சிந்தை. நமக்குள்ள ஒரு ஆவியின் சிந்தை இருக்கணும். வாசியுங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் தேவன் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தனைக்கு நமக்கு இருக்கா? வாசியுங்கள், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கின்றபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கிறது? நமக்குள்ள இப்ப என்ன சிந்தை இருக்கிறது? ஆவியின் சிந்தை இருக்கிறதா இல்லையா? வேற யாரும் அறிய முடியாது, இயேசு மட்டும் அறிவார். ஆவியின் சிந்தை இருந்தா எல்லா ஜெபங்கள்ல கலந்து கொள்வோம், சபையினுடைய காரியங்களை கலந்து கொள்வோம். அங்கதான் ஆவியின் சிந்தை வெளிப்படும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நல்லா நீங்க புரிந்து, ஆவியின் சிந்தை. ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் நாம் சாதாரணமாக இருந்தோம். சாதாரணமாக இருந்ததான நம்மை தேவன் வேறு பிரித்து பேரளவு ஆராதிக்கிறதான அந்த இடங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த இடங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து, இயேசு நம்மை வேறு பிரித்து ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றி ஒரு ஆவிக்குரிய ஆராதனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனை என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இப்போ இன்னாச்சி முத்து பிரதர்களை 2 இன்னாச்சி முத்து எடுத்தா அவங்க பிறப்புலையே கிறிஸ்தவங்க தான். ஆனா அதுல என்னது இல்லை சொல்லுங்க. அவங்க கோபப்பட மாட்டாங்க, அவங்க பேரை வச்சுங்க. அந்த இடத்துல என்னது இல்லை, ஆனா கிறிஸ்தவம் தான், கிறிஸ்தவமாய் தான் இருந்தார்கள். ஆனா அங்க என்னது இல்லை, ஆவியினுடைய சிந்தை இல்லை. இயேசு நம்மை ரட்சித்து, இயேசு நம்மை அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி வைத்து ஒரு அபிஷேகத்தை நம்முடைய தலையின் மேல ஊற்றி அது ஆரோனுடைய சிரசில் வடியக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேகத்தை ஊர்த்தி வைத்திருக்கிறார்னா அதற்கு காரணம் என்னவென்றால், என் மகனே, என் மகளே, நீ மாம்சத்திற்குரியவன் அல்ல, நீ ஆவிக்குரியவன். உனக்கு ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும்? இருக்கு. ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும்? இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வரும்போது கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் வீழ்ச்சி இருக்கிறதான மேலான இடத்தையே என்ன செய்வோம்? நாடுவோம். கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல. இன்னைக்கு அநேகர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் தேவனை தேடுகிறார்கள். அதனால்தான் அவங்களுக்கு ஆவியின் சிந்தை உண்டாகல. ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அந்த 2 ஆசீர்வாதம் என்னன்னா, ஒன்னு இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு மறுமைக்குரிய. இந்த 2ம் கலந்து, இந்த 2 நிறைந்து எவர்களுக்கு காணப்படுகிறதோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் தான் யாரு? ஆவிக்குரிய. அந்த ஆவிக்குரியவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் சொந்தத்தை பகைத்து, சொந்தத்தை விட்டு, ஜனத்தை விட்டு அவர்கள் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்னவென்றால், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த 2 ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நமக்கு என்ன சிந்தை இருக்க வேண்டும்? சொல்ல, என்ன சிந்தை இருக்கணும்? ஆவியின் சிந்தை. அந்த சிந்தை நம்மிடத்துல இருக்காண்டு இல்லையாண்டு யார் அறிவார்? கர்த்தர் அறிவார். அந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்காக தேவ சித்தத்தின்படி அந்த பரிசுத்தவான்களுக்காக ஆவியானவர் வேண்டல் செய்கிறாரா? உதாரணத்துக்கு சொல்றேன், சிலர் போகும்போது சில காரியங்களை என்கிட்ட சொல்லி, பாஸ்டர் மட்டும் சொல்லி,
இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்வாங்க. எதுக்கு சொல்றாங்க சொல்லுங்களேன்? எதற்காக எங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க? எதற்காக எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் நிச்சயமாய் நமக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் தாயுமாய் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் நம்ம எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் ஒரு சிந்தையை அறிகிறார். அந்த சிந்தையை அறிந்து அந்த ஆவியின் சிந்தை வருவதற்குத்தான் நம்மளை பல இடங்களில் போட்டு உருட்டி புரட்டி எடுத்து அந்த ஆவியின் சிந்தையை கொண்டு வந்து வைத்து ஆவிக்குரிய சிந்தை அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த மேலானவைகளை தேட வைக்கிறதான அந்த சிந்தை வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத மூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? ஆவியின் சிந்தை உடையவர்களுக்கு. என்ன சிந்தை வரணும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? ஆவியின் சிந்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த ஆவியின் சிந்தை வந்தாச்சுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன யாரும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா என்ன செய்கிறது? இருக்கிறது. மாம்சீக சிந்தை மரணத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராய் என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. ஆவியின் சிந்தை அவருடைய புத்திரனாக அவருடைய புத்திரியாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. இதனால்தான் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். சும்மா ஏதோ ஆராதனைக்கு வரோம் போறோம், நோ 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 நோ. அப்படி இருந்தா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர மகிமைக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடைக்காது. நமக்கு 2 இடத்துலயும் ஆசீர்வாதம். இங்கேயும் நம்மளை வரவேற்பதற்கு நல்லவங்க சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கதான் செய்தாங்க. பரலோகத்துக்கு போனா கெட்டவங்க சொல்றதற்கு ஆட்கள் இல்லை. அங்க தேவ தூதர்கள் உடனே சந்தோஷமாய் நம்மை வரவேற்று நமக்குரிய கூடாரத்தில் கொண்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா. நமக்குரிய இடத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்க? விடுவாங்க. அதுக்கு நாம் செய்யக்கூடியது என்ன? நாம் செய்யக்கூடியது என்ன? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆவிக்குரிய சிந்தை இருக்கா? ஆவிக்குரிய சிந்தை வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ஜெபம்னு நமக்கு தெரியாது. ஜெபத்தின் இலக்கணத்தை படித்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா ஆவிக்குரிய சிந்தனை வந்துட்டுனா அந்த இலக்கணத்தின் படிகாரம் ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு தான் தெரியும் ஏசப்பாடத்துல எப்படி பேசணும். நம்ம இந்த பிறந்த குழந்தை தத்தைக்க புத்தைக்காண்டு பேசணும்ல. நான் அடிக்கடி சொல்வேன், எங்க ஜாய்ஸையும் இருக்கல ஜோஸ்லினையும் 2.5 வயசு ஆச்சு, இன்னும் பேச தெரியலையா? என்ன தத்தைக்க புத்தைக்காண்டு தான் பேசும். நம்மளும் 40 வயசு ஆவிக்குரிய ஜீவித்துல 43 வருடம் ஆயிடுச்சு. இன்னும் அவருடைய சமூகத்தில் எப்படி தான் பேசிட்டு இருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்கல. தத்தைக்க புத்தைக்காண்டு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அந்த ஆவின் சிந்தை வந்தாச்சுன்னா இதுக்கு நாம் எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. தேவ சமூகத்தில் அடங்கி இருந்தால் போதும், அந்த சிந்தை வரும். அந்த சிந்தை உடனே நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக யார் வேண்டுதல் செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரத்துல. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியங்கள்? நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது அவர்தான் நம்மை நடத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மை நடத்துபவர் யார்? சத்திய ஆவியாகிய தேர்ச்சரவாளர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வாரு? நடத்துவார். அப்ப ஆவியின் சிந்தை வந்தாச்சுன்னா மாம்சத்தின் படிகாரம் நாம் போக மாட்டோம். ஆவியின் சிந்தை வந்தாச்சுன்னா
நாம் நினைத்ததும் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடியாரோ நாம் செய்ய மாட்டோம். தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பொறுமையோடு என்ன செய்வோம்? காத்திருப்போம். ஆவியின் சிந்தை, அந்த ஆவியின் சிந்தை என்னதென்று கர்த்தர் அறிவார். அந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்காக ஆவியானவர் என்ன செய்கிறாரா? எனக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் ஆவிக்குரிய சிந்தை இருக்கோ, எங்களுக்கெல்லாம் இல்லையோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆவிக்குரிய சிந்தை வந்த உடனே படிப்படியாய் மேலே ஏறுவோமே தவிர கீழே இறங்க மாட்டோம். மேலே என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பம் மேலே என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. குடும்பத்தின் ஆசீர்வாதம் மேலே என்ன செய்யும்? படிப்படியாக என்ன செய்யும்? எத்தனை புல்லுகள் நெருக்கட்டுமே. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். யார் மேல? யார் மேல? சந்ததியின் மேல ஆண்டவர் எதை ஊத்துதாரு? ஆவியையும். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லி நடுவே, புல்லு நெருக்குது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடாதபடி அநேக புல்லுகள், அருவம்புல்லு, கருவப்புல்லு, சோத்து புல்லு, அந்த புல்லு, இந்த புல்லு, எல்லா புல்லும் என்ன செய்யுது? நெருக்குது. எல்லா புல்லுகளும் என்ன செய்யுது? வளர விடாதபடிக்கு. யார்கிட்டயோ கேட்டேன், அவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் தானே. 1 ஏக்கருக்கு கூடுதலோ குறைய தெரியல எனக்கு. 1 ஏக்கர் நிலம் தானே. அந்த நிலத்துல களை எடுக்கிறதுக்கு மட்டும் 80 ஆட்கள் ஆயிடுச்சான். ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பளம். 80 ஆட்கள்னா எவ்வளவு? எவ்வளவு ஆகுது? அப்போ அந்த களையை எடுத்தால் தான் அந்த செடி வீரியமா என்ன செய்யும்? வளரும். ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு அந்த கலையை எடுக்க வேண்டாம். அந்த கலைகளின் அடியிலே நாம் அலறி செடிகளை போல வீரியமாய் வளருவோம். அல்லேலூயா. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. வாசிமா. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல செய்வார்கள், தேய்வார்கள் என்று சொல்லல. ஏன்னா இவன் ஆவிக்குரியவன். இவன் மேல என்னது ஊத்தப்பட்டுச்சு? 3வது வசனத்துல என்னது ஊற்றப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவர்கள் மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? ஊற்றப்பட்டாச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்பட்டாச்சுன்னா நீங்க வளர்ச்சியை நோக்கி தான் போவீர்களே தவிர கீழே போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அதான் ஆவிக்குரியவர்கள். அதுதான் யாரு? ஆவிக்குரியவர்கள். இன்னைக்கு நீங்க கஞ்சி இல்லாம ஒண்ணு இல்லாம கஷ்டப்படுதீங்க. கஷ்டத்திலேயே நீங்க ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறபடினால், உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகிறபடினால், உங்களுடைய சந்ததியின் மேல் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால உங்களுடைய குடும்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. குடும்பம் என்ன செய்கிறது? அதில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நெருக்கட்டுமே. நான் ஒரு சம்பவத்துல எப்படியா சிந்திச்சேன். இந்த போத்திப்பார் வீட்டில் யோசிப்பு நல்லதா இருந்தா, தேவையில்லாத ஒரு குற்றம் சாட்டின உடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாவனும் சேர்ந்து தர்மடி கொடுத்துருப்பான். அப்படிதானே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாயும் தகப்பனும் கூட இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களும் கூட இல்லை. தப்பு செய்யாத அவனை குற்றம் சாட்டின உடனே அந்த வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்தாங்களோ அத்தனை நேரம் ஒரு அடி அடிச்சிருப்பான். ஆனால் அவன் ஒன்றுமே பேசல. அவனுக்கு ஆவியின் சிந்தை இருந்தது. அல்லேலூயா. பேசுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அவன் பேசினால் அது உண்மையா பொய்யா என்று பகுத்தறியக்கூடியதான நபர்கள் இல்லை. அதே போல நீங்களும் உங்களுக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள்ல நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று பகுத்தறிவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் சூழ்நிலைமை உங்களை யோசேப்பை போல உயர்த்தும். யோசேப்புக்கு இருந்த ஆவிக்குரிய சிந்தை உங்களிடத்துல இருக்கணும், என்கிட்ட இருக்கணும்.
என்கிட்ட என்ன செய்யணும்? வருதவன் போறோம்லாம் அடிக்கிறான். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்விப்பட்டேன், ஜெயிலுக்குள்ள போன உடனே ஜெயிலுக்குள்ள அந்த என்ட்ரன்ஸ்குள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு நபர் சொன்னதான காரியம். அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போகும்போதே 2 போலீஸ் ரெடி அனுப்பாங்களே லத்தி சார்ஜ் பண்றதுக்கு. போன உடனே பட்டக்ஸில் 2 பேரும் 3 அடி அடிப்பாங்களாம். அந்த 3 அடியில கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நிமிர்ந்து படுக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு என்ன செய்ய முடியாதா? நிமிர்ந்து படுக்க முடியாது. அவ்வளவு வேதனைகள் இருக்குமா? அவ்வளவு வேதனையும் ஆவிக்குரியவன் சகித்தான். ஆண்டவர் அவனை மகிமையாய் உயர்த்தினார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து பாருங்க, அவருக்கு என்ன சிந்தனை இருந்துச்சு? ஆவிக்குரிய சிந்தனை இருந்துச்சு. சவுக்குகளினால் அடித்தார்கள், முள்முடி சூடினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், ஈட்டியினால் குத்தினார்கள். எல்லாம் செய்தோம். அவருக்கு ஆவிக்குரிய சிந்தை இருந்தபடியினால மனுகுலத்தை மீட்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழுந்தார். அந்த ஜீவனோடு எழுந்த இயேசுவின் சிந்தை எவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்கள் கீழானவர்கள் அல்ல, அவர்கள் உயர்ந்தவர்கள். உலகத்துல நீங்க பாருங்க, உங்க சர்டிபிகேட்ல கிறிஸ்டின் போட்டாச்சுன்னா அவங்க என்ன ஜாதி? அவங்க என்ன ஜாதியா? சொல்ல மாட்டேங்கீங்களே. ஆமா, அந்த கிறிஸ்தவம் என்பது ஆவிக்குரியதான சிந்தை. அந்த ஆவிக்குரிய சிந்தை அவங்களுக்குள்ள இருக்கிறபடியினால அரசாங்கம் கொடுக்கிற நன்மைகள் அவர்களுக்கு வருகிறதோ வரவில்லையோ, பரலோகம் கொடுக்கிற நன்மைகளினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. பரலோகம் கொடுக்கிற நன்மைகளினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நிரப்பப்படுவார்கள். ஆவியின் சிந்தை. எனக்கு அந்த இடத்தை விட்டு போறதுக்கு இன்னைக்கு மனம் இல்லை. நமக்கு ஆவியின் சிந்தை இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார். இந்த சிந்தைய வேற யாரும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. வேற யாரும் இந்த சிந்தையை அறிய முடியாது. ஒருவர் தான் அறிய முடியும், அந்த சிந்தையை உடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அறிந்து நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் கீழே நோக்கி போக மாட்டார்கள், அவர்கள் மேலே வளர்வார்கள். காரணம் என்னவென்றால், உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி, உங்களுடைய சந்தானத்தின் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அவன் கொஞ்சம் வழி தப்பி கொஞ்சம் தூரத்தில் இருக்கலாம். ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறார், எலாஸ்டிக் போகக்கூடிய அளவுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் உடைஞ்சிடும், விட்டுரும். அதே போல ஆண்டவர் ஒரு சுருக்கு கண்ணியை போட்டு அவருடைய கையில் அந்த வலையை வச்சு அவனை விட்டுருக்கிறாரு. அந்த கால் அவனுடைய சிக்கல்ல சிக்க போது ஆண்டவர் இழுக்க போறாரு. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இழுக்க போறாரு. அந்த அவரு இழுக்கிறதுக்கு முன்னாலே இவனா வந்துட்டான், இவளா வந்துட்டான் அப்படின்னா பிரச்சனையில மூக்கும் முடியாது, கையும் முடியாது, காலும் முடியாது. அவர்களுக்குள்ள ஜீவனும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதனால் ஆவியின் சிந்தை. இன்னைக்கு நமக்கு ஆவியின் சிந்தை இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியின் சிந்தை இருக்கிறதா? ஆவியின் சிந்தை இருந்தாச்சுன்னா அங்க ஜீவனும் சமாதானமும் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அவர்களுக்காக வாக்கு கடங்காத மூச்சுகளோடு பரிசுத்தாவின் தேவன் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார். எனக்காக ஆவியானவர் விண்ணப்பம் செய்யும் போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விண்ணப்பம் பண்ணால் எனக்கு தரக்கூடியதை தந்துகிட்டே இருப்பார். நான் மாம்சிக சிந்தையை கலைந்து போட வேண்டும். மாம்சிக சிந்தைகளை என்ன செய்ய வேணும்? கலைந்து தூரத்துக்கு போடணும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அந்த சிந்தையை நாம் கலைந்து என்ன செய்யணும்? போடணும். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பழைய மனிதனை நான் கலைந்து போட்டு புதிய மனுஷனை நான் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷன் தான் பரிசுத்த ஆவியின் சிந்தை. என்ன சிந்தை? பரிசுத்த ஆவியின் சிந்தை. அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வீட்டில் போய் நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்கணும்.
நீங்க உங்களை போய் என்ன செய்யணும்? பரிசோதிக்கணும். வேதனை உண்டாக்கும் வழிகள். அப்போ கிறிஸ்துவின் சிந்தனை இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம பிறருக்கு என்ன செய்ய மாட்டோம்? யாருக்கு என்ன செய்ய மாட்டோம்? வேதனை உண்டாக்க மாட்டோம். ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை வேதனை உண்டாக்கும் வழிகள் அல்ல. பாருங்க, கெட்டகுமாரன் அவனுக்கு மாம்சிக சிந்தை வந்துச்சு. மாம்சிக சிந்தை வந்துச்சு கெட்டகுமாரன். ஆனா வீட்டில் இருக்கிற குமாரனுக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? ஆவியின் சிந்தை. ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு முன்னால சொல்லி நான் கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்தல நினைக்கிறேன். அவனுக்கு மாம்சிக சிந்தை இருந்துச்சு. தகப்பன்ட்ட போனா, எனக்குரியதை பிரித்து ஏண்ட தாரோம். அவன் தான் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இன்னைக்கு அநேகர் அப்படிதான். எங்களுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நீ சம்பாத்தியம் பண்ணினியா? அவரே கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதையும் கேட்காம என்ன தெரிந்தாலும் பெத்த பிள்ளைல, எப்பா வேண்டாம்பா, என் கண்ணுக்கு பின்னால நீ எடுத்துக்கலாம்ப்பா, நான் அதெல்லாம் உயிரெல்லாம் எழுதி வச்சுட்டேன்ப்பா, நல்லதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பான்ட்டு சொல்லியிருப்பாரு. இல்ல எனக்கு இப்பவுமே வேணும் கொடுத்து வித்தான். மனம் போல ஜீவித்தான். மாம்சிக சிந்தை மனம் போல என்ன செய்யும்? அவனுக்கு கட்டுப்பாடு இருக்காது. அவனுக்கு என்னது இருக்காது? சொல்ல மாட்டேங்கல. அவனுக்கு என்னது இருக்காது? கட்டுப்பாடு இருக்காது. கட்டுப்பாடு இல்லாத ஒரு சிந்தை, கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதன். கட்டுப்பாடு இல்லை, போன உடனே எல்லாத்தையும் வித்தான். வித்து எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். மனசு மாம்சம் விரும்பின பிரகாரம் எல்லாவற்றையும் செலவழிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒண்ணு இல்லை. ஒண்ணு என்ன செய்யல? இல்லை. இல்லைன்னு உடனே யாற்ற போறா? ஒரு சபைக்கு போக கூடாதா? நான் கேட்கிறேன். ஒண்ணு இல்லைல்லப்பா, எல்லாத்தையும் இழந்துட்டேன். உனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும்? உனக்கு சபைனா என்னன்னு தெரியும்? எங்க போயிருக்கணும்? ஒரு சபையில போய் வாசல் உட்கார்ந்து, ஐயா நான் அன்னாரியா, உன் காரியங்களை அறிக்கை செய்து, உன் காரியங்களை அறிக்கை செய்து நீ விட்டிருப்பாய் என்று சொன்னால், பன்றியை மேய்ப்பதற்கோ பன்றி புசிக்கிறதன் ஆகாரத்தை புசிப்பதற்கோ தேவன் உன்னை என்ன செய்திருக்க மாட்டார். அப்போ இந்த மாம்சிக சிந்தை எங்க கொண்டு போய் தள்ளுதுன்னு பாருங்க. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். மாம்சிக சிந்தை அவனை எங்கே கொண்டு போய் தள்ளிச்சு? ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அவனுக்கு ஒரு புத்தியை கொடுக்கிறார். ஏன்னா இவனுக்குள்ள கொஞ்சம் ஆவியின் சிந்தை, அந்த அபிஷேகம் இவன் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அவனுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அவனுடைய சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், தகப்பனுக்காக ஆவியான தேவன் அந்த கெட்ட குமாரனை விடல. அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன புத்தி தெளியுது. தெளிந்த உடனே அவன் சொல்றான், எங்க அப்பா வீட்டுல எல்லாருக்கும் பூர்த்தியான ஆகாரம் என்ன செய்கிறது இருக்கு. மாம்சிக சிந்தை தவிட தின்ன வச்சிச்சு. மாம்சிக சிந்தை தேவையில்லாத மிருகங்களோடு படுக்க வைத்தது. மாம்சிக சிந்தை தேவையில்லாத நபர்களோடு ஜீவிக்க வைத்தது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை வந்த உடனே அவனுக்கு ஒரு தெளிவு வருது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தெளிவு என்ன செய்யுது வருது. அந்த தெளிவு என்ன சொல்லுதுன்னா, எங்க அப்பா வீட்டுல சொல்ல மாட்டேங்க, எங்க அப்பா வீட்டுல கொஞ்சம் தெளிவு வந்த உடனே, அந்த ஆவிக்குரிய சிந்தை வந்த உடனே பரலோகத்தை நினைக்க சொல்லுது. என்னுடைய பரம தகப்பன், என் அப்பன் இயேசுவினுடைய சமூகத்துல நான் போயாச்சுன்னா அவர் மன்னாவினால் என்னை நிரப்புவா. மன்னாவினால் என்ன செய்வா? நிரப்புவா. புது கன்னிகளை எனக்கு என்ன செய்வா? தருவார். இவைகள் எல்லாவற்றையும் இழந்து என் மனசு என் மாம்சமும் விரும்பினபடி யாரோ ஆவிக்குரியவன் என்கிற நிலையிலிருந்து மாம்சியமானவனாய் மாறிவிட்டேனே என்கிறத தெளிவு அவனுக்குள்ள வந்தவுடனே
வந்து சொல்றேன், எங்க அப்பா வீட்டில் எல்லாருக்கும் பூர்த்தியான ஆகாரம் இருக்கு. அதனால நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும். எங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நான் வரும்போது வெள்ளையும் சொல்லையும் அழகா கேரா மீச அழகான தலை வெட்டு அழகான ஒரு முகத்தோடு கூட வந்தேன் வெளியில் வரும்போது. ஆனால் இப்போ நான் உள்ளே போகிறேன். எப்படி போகிறேன்? நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. சொல்லப்பட்டிருக்கேன். நான் இப்போ உள்ளே போகிறேன். எப்படி போகிறேன்? காலில் செருப்பு இல்லை, காலில் என்னது இல்லை. அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்ல பூட்ஸு தான், நல்ல ஷூ, நல்ல சாக்ஸு, நல்ல இன் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போன ஆளு அவனுக்கு இப்போ வந்ததான வறுமை, அவனுக்கு வந்ததான சூழ்நிலைமையில் ஒண்ணுமே இல்லாம அழுக்கு வஸ்திரம். ஆவியின் சிந்தை உடையவர்களுக்கு தெளிவு இருக்கணும். எப்படின்னா, கீழே போவதற்கு முன்பே நமக்கு ஒரு தெளிவு வரணும். நான் ஆராதிக்கிற தேவன், அண்டா சராசரத்தையும் படைத்தவன், பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடையதிலிருந்து எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் ஆவியின் சிந்தை நமக்குள்ளே செயல்படும். அல்லேலூயா. ஆவியின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யும்? செயல்படும். அப்படி செயல்பட்ட ஆரம்பித்த உடனே நேரே தகப்பன் வீட்டுக்கு போறார். அதுக்கு முன்னால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். தகப்பனே, எங்க அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்பேன். அவர் என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என்னை குமாரனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படணும்னா எனக்கு மூத்தவன் அங்க இருக்கிறான், அவன் என்ன செய்ய மாட்டான். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்னை சொல்லி சொல்லி காண்பிப்பான். அவன் எங்க அப்பா என்னைய மன்னிச்சிருவாரு, ஆனா எங்க அண்ணன் சொல்லி சொல்லி என்ன செய்வான், காண்பிப்பானே. அதனால நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக என்னை ஒரு வேலைக்காரனாக நீர் என்ன செய்யணும், அங்கீகரிக்க வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிறதான சம்பவங்கள் இருக்கிறது. என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப எனக்கு வயிற்றுல அடி. மனுஷனுக்கு எங்க அடி விழுந்தாலும் அவன் திருந்த மாட்டான். எங்க அடி விழுந்தா திருந்துவான்? சொல்ல மாட்டேங்குது. எங்க அடி விழுந்துச்சா இல்லையா? வயிற்றுல அடி. பூர்த்தியான ஆகாரம் இருந்த இடத்துல விட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என் நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இப்படி வந்துட்டேனே என்கிற எண்ணம் வந்துச்சு. புத்தி தெளிஞ்சிச்சு. தகப்பனிடத்துல போனா தகப்பனோ அவனை சும்மா வைக்கல. தகப்பனோ அவன் தூரத்தில் வருததை பார்த்த உடனே ஓடி போய் ஆவி சேர்த்து கேட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டு போய் நல்ல குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களை கொடுத்து நல்ல மாடை கன்றுக்குட்டியை அடித்து விருந்து கொடுத்து தகப்பன் சொல்கிறான், இவனோ மரித்தான், மாம்சீக சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இவனோ மரித்தான், இப்பொழுது திரும்பவும் வந்திருக்கிறான். இவனை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சிந்தை உண்டாக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும்? உண்டாகணும். ஆவிக்குரிய சிந்தை உண்டாயிடுச்சு. ஏற்கனவே ஆவிக்குரிய சிந்தை இளவன் வீட்டு பக்கத்தில் வந்தனே, இது என்னப்பா மேலத்தாலும், இது என்னப்பா கொட்டு, இது என்ன சத்தம், உனக்கு போறதுக்கு மனசில்லை. வெளியில் உட்காந்துட்டான் மண்வெட்டியோட. தோட்டத்திலிருந்து வந்த காலோட எங்க வெளில என்ன செஞ்சிட்டான்? தகப்பன் வாராரு. ஏப்பா, ஆவிக்குரிய சிந்தையோடு நீ என் கூட இருந்தல்ல, எனக்குரியதெல்லாம் சொல்ல மாட்டேங்களா? இருக்கா இல்லையா? எனக்குரியதெல்லாம் சொல்ல மாட்டேங்களா? எனக்குரியதெல்லாம். ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உரியது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்ப்போம். ஆவிக்குரிய சிந்தை இருந்தால், இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறதா? ஆவிக்குரிய சிந்தை இருந்தா அங்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரியவனாகிய உனக்கு
ஆவிக்குரிய தகப்பனாகிய எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு உரியது. யாருக்குரியது? உனக்கு சொந்தம்பா. நீ ஏன்பா கவலைப்படுத? அவன் வருத்தத்தோட சொல்றான், எப்பா இவ்வளவு நாள் உம்முடைய சொல்ல கேட்டு நான் இருந்தேன், இவ்வளவு நாள் உம்முடைய சொல்ல கேட்டு நான் ஜீவித்தேன், எனக்கு ஒரு ஆடை கூட அடிச்சு நான் சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு நீர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்றான், ஆடை காட்டி ஒரு பெரிய சந்தோஷம் உனக்கு இருக்கிறது, பரலோக சந்தோஷம், பரலோகத்தின் மகிழ்ச்சி, நித்தியத்தின் மகிழ்ச்சி, நித்தியத்தின் சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு நித்தியத்தின் சந்தோஷம் வேணும்னா மாம்சிய சிந்தை இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். மாம்சிய சிந்தை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும்? இருக்கணும். வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. போதும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கிறது? உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கிறது? ஆவியின் சிந்தை இருக்கிறதா? ஆவியின் சிந்தை ஜீவனும். நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள் வரட்டும், சுகவீனங்கள் வரட்டும், ஆனா நமக்கு ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில யோபினுடைய வாழ்க்கையை நான் வாசித்துட்டு வரும்போது இந்த வசனத்தை அப்படியே சிந்தித்தேன். யோபுக்கு என்ன சிந்தனை இருந்துச்சு? சொல்ல மாட்டீங்களா? யோபுக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? ஆவிக்குரிய சிந்தை இருந்ததுனால அவன் சரீரம் முழுவதும் புண்ணுகள், அவன் சரீரம் முழுவதும் கொடிய புண்ணுகள். ஆனா அந்த புண்ணுலையும் சாம்பல் அள்ளி போட்டு கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன், அவரை நம்புவேன். அதான் ஆவிக்குரிய சிந்தை, அதான் ஆவிக்குரியனுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஏன் நாம் இருந்த வண்ணமாகவே இருக்கிறோம்? ஏன் ஒரு படி கூட உயரல? ஒரு படி கூட உயராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? எல்லாரும் முழங்கால் இருப்போமா? ஒரு படி கூட உயராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்பொழுது நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்த்தால், இப்பொழுது நீங்கள் உங்களை சிந்தித்து பார்த்தால், அந்த வேதனை உண்டாக்குறதான பாதைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்களை கர்த்தர் ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார், ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார், ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார். அந்த ஆவியின் சிந்தை இப்பொழுது உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதான் நல்ல சிந்தை. நல் சிந்தை உங்களுக்கு நற்பலனையும் நல் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? அந்த ஆவிக்குரிய சிந்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால் ஜீவனும் சமாதானம். இந்த நல்ல சிந்தை உடையதான யோபனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்னால வச்சேன். ஆண்டவர் அவனை கைவிடல, அவனுடைய நிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையில வளரும் போது உங்களுடைய சரீரத்துல காயங்கள் காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு உங்களுடைய சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறபடினால அந்த காயங்கள் எல்லாம் மாறி, அந்த தள்ளும்புகள் எல்லாம் மாறி உனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக என் சிந்தை உன்னில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் சிந்தை உன்னில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய சிந்தை உருவாக்கப்பட்டு விட்டால், ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு உருவாக்கப்பட்டு விட்டால் நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. இப்போ நல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு சில நிமிடங்கள் கூடுதலா நேரம் போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு போக்குவதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாட்டாலும் பரவாயில்லை, ஏற்பாடு பண்ணி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போ நீங்க ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு உருவாக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உருவாக்க வேண்டும். நான் இப்படியே இருக்கேனே, எனக்கு ஏன் ஒரு படி கூட உயர்வு இல்லை, நான் வந்த லெவல்லையே இருக்கிறேன்,
அந்த லெவல்லையே இருக்கிற, அந்த லெவலை விட்டு நான் மேலே போக முடியல. அப்ப எனக்குள்ள என்ன மாம்சிகமான காரியங்கள் காணப்படுகிறது, அந்த மாம்சிக சிந்தை என்னை விட்டு நீக்கும். ஆமே, அந்த மாம்சிக சிந்தையை என்னை விட்டு நீக்கும். நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் யார்? மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், நாம் தேவனுக்குரியவர்கள். தேவனுக்குரியவர்களாகிய நம்மிடத்துல ஒரு ஆவின் சிந்தை உருவாகும். கொஞ்சம் ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் உங்களை சிந்திச்சு பாருங்க, உங்களை யோசித்து பாருங்க, உங்களையே நீங்கள் தியானம் பண்ணுங்க. நீங்க உங்க மனைவியை தியானம் பண்ண வேண்டாம், உங்க மனைவியையும் நீங்க குறைச்சல வேண்டாம், நீங்க உங்க புருஷனையும் குறைச்சல வேண்டாம், நீங்க உங்க பிள்ளைகளையும் குறைச்சல வேண்டாம். உங்களுக்குள்ள ஆவியின் சிந்தை இருக்கிறதா? That is my question. Firstly, you have to testify yourself. எனக்குள்ள என்ன மைண்ட் இருக்கிறது, எனக்குள்ள என்ன சிந்தனை இருக்கிறது, கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாரு. இது சிந்திக்க கூடியதான ஒரு நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டா இன்னொரு நேரத்தில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற முடியுமா என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு, உங்களோடு கூட பேசிக்கொண்டு, உங்களுடைய உள்ளத்துல அவருடைய அசைவாடுதல் காணப்படுகிறது. உங்களுடைய உள்ளத்துல ஆமென், ஆமென். உங்களுடைய உள்ளத்துல இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம். உள்ளத்துல நன்றாயினை கவனிங்கள், நன்றாயினை கவனிங்கள். உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆவிக்குரிய சிந்தை உண்டாக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஏன் பேதுருவிடத்தில் ஆண்டவர் அதை சொன்னாரு, சீசர்களிடத்தில் ஆண்டவர் அதை சொன்னாரு? எப்பா அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஆமாப்பா, எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு வந்ததுனால நீங்க ஆவிக்குரியவர்களா மாறுதீங்க. இந்த ஆவிக்குரியவர்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நூறுத்தனையான பலன்கள் உண்டு என்று அவர் ஏன் சொன்னார்? அவர்களுக்குள்ள ஆவியின் சிந்தை உண்டாயிடுச்சு. மாம்சிகத்தினுடைய காரியங்கள் அவர்களை விட்டு நீங்கினது. மாம்சத்தின் காரியங்கள் அவர்களை விட்டு நீங்கினது. நீங்கும் போது ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்முடைய கரைகளை உயர்த்தி, எல்லாரும் நம்முடைய கரைகளை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாரும் கரைகளை உயர்த்தி, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும் கர்த்தாவே, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு 5க்கு மேற்பட்டதான முறை சொல்லுங்களா. எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும், எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும், எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். அதை நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் மாம்சியத்தினால் தடைப்பட்டு இருக்கிறதோ, மாம்சியத்தினால் தடைப்பட்டு இருக்கிறது அந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தை உண்டாகும் போது ஒரு விடுதலை உண்டாக்கி, அந்த விடுதலை நிமித்தம் ஒரு 100 ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து இறங்க போகிறது. எங்கள் கிருபை உள்ள தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம். அடியேனுக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையை சபையிலே வைத்திருக்கிறேன் ஐயா.
மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சிகமானவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவனோ ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார். இந்த ஆவிக்குரிய சிந்தை உண்டாகும் போதுதான் ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இந்த ஆவிக்குரிய சிந்தனை உண்டானதுனால தான் யாக்கோபு சொல்லும்போது, நான் வெறும் கையும் கோலுமா ஆய்போனே, இப்பொழுது 2 பரிவாரத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது போல ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு, அப்படி பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அந்த ஆவியின் சிந்தை உண்டானதுனால இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வந்தது போல ஆண்டவரே இந்த நேரத்திலுமே ஆராதித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆவிக்குரிய சிந்தைகளை கர்த்தர் ஆண்டவரே கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.